ஜமைக்க நாட்டில் கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான நெல்லை இளைஞரின் உடல் 78 நாட்களுக்கு பிறகு சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. திருநெல்வேலி மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் ஜமைக்கா நாட்டில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்த கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விக்னேஷின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான செய்திகளை சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து ஒளிபரப்பியது. மேலும் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஜமைக்காவில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவற்றுடன் தொடர்பில் இருந்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. இந்நிலையில் விக்னேஷின் உடல் 78 நாட்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவரின் உடலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், பாஜக மாவட்ட தலைவர் முத்து பழவேசம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதற்கு முன்னதாக விக்னேஷின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. நான் உடனடியாக ஜமைக்கா நாட்டினுடைய இந்திய வெளியுறவுத்துறை திரு மியந்த் ஜோஷி என்பவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து விவரத்தை எடுத்து கூறினேன். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் அந்த உடலை இங்கே கொண்டு வருவதற்கான செலவாக 18 லட்சம் ரூபாயை தமிழக அரசு கொடுப்பதாக உறுதியளித்தார்கள். இதை போன்ற சூழ்நிலைகளில் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. சத்தியம் டிவியும் அடிக்கடி இந்த செய்தியை வெளியிட்டு நமக்கு ஆறுதலாக இருந்தார்கள். இந்த துயரத்தில் நானும் ஒருவனாக பங்கு வருகின்றேன்.